சண்டைக்கோழி விஷால், நீ முதல்ல டைரக்ட் பண்றீங்க. இந்த படத்திலே வந்து அங்காடி தெருவே அஞ்சலி, நீ இனிமேல் மகுடம் அஞ்சலி. ஏன்னா உன்னுடைய ஃபைட்டு அந்த வில்லனோட போடுறதுமா வாடா. உண்மையிலே எந்த படத்தில் அது மாதிரி பண்ணலை. இந்த படத்துக்கு பண்ணிக்கிறேன்னா உண்மையிலே அந்த கதையோடு பொருந்ததுனால தான் அந்த ஸ்க்ரீன் பிளே. இந்த படத்தில் ஜிவி பிரகாஷ் மியூசிக் போட்டு இளையராஜா மியூசிக் வருது பத்தியமா, அங்கே தான் நிற்குது இந்த படம். அதுதான் மெயின். படம் சூப்பராக இருக்குதுப்பா தம்பி, உண்மையிலே நல்லா இருக்குது. 2 கதாநாயகன் இறந்து இந்த படம் இதுதான் முதல்ல நான் பார்க்குறேன். அப்பாவுடைய மனைவியும் இல்லை, மகனோட மனைவியும் இல்லை. அப்போ 2 கதாநாயகி இறந்து அது ஸ்க்ரீன் பிளேயில் கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டங்க. அழகாக கொண்டு போயிட்டா போல விஷால் ஸ்க்ரீன் பிளேயில். அதுதான் மெயின். ஏன்னா கடைசியாக குடும்பமாக காட்டுவாங்க, மனைவி கிணிவிலாம். இதெல்லாம் அப்படிலாம் இல்லாமல் தந்தையும் இல்லை, மகனை வச்சு இது சூப்பர் படம். சூப்பர், நல்லா இருக்கு. செம்ம ஆக்ஷனு, தலைவர் வேறு லெவல் பண்ணியிருக்காப்புல. சூப்பராக இருக்குது. ஒரு உண்மை சம்பவத்தை வந்து டீப்பாக வந்து அனலைஸ் பண்ணி எடுத்திருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு படம். படம் வந்து சார், முதல் ஹாஃப் வந்து ஃபேமிலி ஸ்டோரி, செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் நியூ மார்க்கெட்டு, கடைசியில் சண்டை. அதுதான் மக்கள் ஒத்துப்பானா எனக்கு தெரியும். பாடுபட்டிருக்கார், ரொம்ப உடம்ப வருத்தி ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. மக்கள் ஒத்துட்டு பாராட்டமான்னு தெரியும். எத்தனை பேர் தவறானு தெரியல. கருத்தில் எல்லாம் தாவு தான் கருத்தில், கதாநாயகனும் தாவு தான் கருத்தில். அதான் மக்கள் ஒத்துப்பாங்களான்னு தெரியும். மாறுபட்ட படம் ப்ரோ. படம் நல்லா சூப்பராக ஒர்த்தாக இருந்தது. விஷால் சார் பார்த்தீங்களா, நல்லா டைரக்ஷன் பண்ணி ஆக்ட் பண்ணியிருக்கிறாரு. நல்லா ஒர்த்தாக பண்ணியிருக்கிறாரு. இந்த அளவுக்கு அவர் டைரக்ஷன் பண்ணி ஆக்ட் பண்ணுறதுலாம் பெரிய விஷயம். ஒரு சின்ன கூட ஒரு லேக் இல்லாத பண்ணியிருக்கிறாரு. ஒரு டேரக்டரே இப்போ ஒரு சீன் வந்து சொதப்பிடுவாங்க, கண்டினியூட்டி சொதப்பிடுவாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா தெளிவாக பண்ணியிருக்கிறாரு. நல்லா இனிமேல் டைரக்ஷனும் பண்ணி நடிக்கவும் செய்யணும் தனுஷ் சார் மாதிரி. என்னோடய வாழ்த்துக்கள். நல்லா பண்ணியிருக்கிறார் படம். நல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். சூப்பராக இருந்தது. அப்புறம் ட்ரிபிள் ஆக்ஷன் நடிச்சார், ஒர்த்தாக பண்ணியிருக்கிறாரு. இந்த அளவுக்குலாம் அது பண்ணுறதுலாம் பெரிய விஷயம்ண்ணா. அது படம் வந்து லாக் ஆகுது, பிடிக்கல யாருன்னா சொன்னால் கூட அடுத்த படத்தில் அவர் இன்னும் இட்டு கொடுப்பாரு. இதே பெஸ்ட்டாக தான் கொடுத்துக்கிறாரு. மியூசிக்கு சாங்ஸு அந்த அளவுக்கு இல்லை. மியூசிக் வந்து அந்தந்த இடத்துல கரெக்டாக கனெக்ட் ஆகுது. பிஜிஎம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபேமிலியோடு பார்க்கலாம் ப்ரோ, நல்லா தாராளமாக பார்க்கலாம். எதுவும்